உனக்காக காத்திருக்கிறேன் பகுதி 3. டேய், நீ என்ன உன்னை சாதாரணம்னு நினைச்சியா? நீ ஏகே குரூப்ஸின் வாரிசு, மறந்துடாத. உன் லைஃப் எல்லாமே ஹை லெவல்ல தான் இருக்கணும். தனது தாய் கூறியதும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் லைஃப்ல முக்கியம் இல்லை. நம்ம லைஃப்ல பணம் அந்தஸ்து தான் முக்கியம். நம்ம லெவலுக்கு லைஃப்பை எப்படி வாழணுங்கிறத முதல்ல கத்துக்கோ. இந்த மாதிரி ஃபேமிலி அஃபெக்ஷன் லவ்னு முட்டாள் மாதிரி இருக்கக்கூடாது என்று உரிமையதும் நினைவுக்கு வந்தது. தனது 16வது வயதிலிருந்து 25 வயதில்தான் மீண்டும் தனது பெற்றோரை பார்த்தான் ஆதவன். அப்போது கூட அவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு தன் பிள்ளை என்ற உணர்வையும் பாசத்தையும் அவன் அறியவில்லை. அவர்கள் அவனுக்காக வெல்கம் பார்ட்டி கூட ரெடி பண்ணியிருந்தார்கள். அதில் கூட அவன் கலந்து கொள்ளவில்லை. மறுநாள் கம்பெனியின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். அன்றிலிருந்து தான் ஒரு சக மனிதன் என்பதை மறந்து ரோபோ போல் வேலை வேலை என்று இருந்தான். ஆனால் அவன் இதயம் இன்னும் பாசத்தை எதிர்பார்க்கிறது என்பதை புரிந்து கொண்டவன். ஆதலால் தனக்கு கோபம் என்ற கவசத்தை போட்டுக்கொண்டு தன்னை பாதுகாத்து கொண்டான். அவனுக்கு உண்மையில் என்னதான் வேண்டும் என்று அவனையே கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு சாதாரண மனுஷனுக்காக பாசமும் உணர்வுகளும் எனக்கு இருக்கக்கூடாதா? பிசினஸ் குடும்பத்துல பிறந்ததுனால இதையெல்லாம் நான் எதிர்பார்க்கிறது தவறா என்று ஆதவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். உடல் சோர்வாலும் அப்படியே உறங்கிவிட்டான். மறுநாள் மாலை வழக்கம்போல் தாங்கள் அடிக்கடி சந்திக்கும் கிளப்பில் ஆதவனுக்காக காத்திருந்தான் மதி. மதியின் ஒரு பெரிய தொழிலதிபர் குடும்பத்தை சேர்ந்தவன் தான். சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்ததால் தனது தாத்தாவின் அரவணைப்பில் வளர்ந்தவன். இன்று தனது குடும்ப தொழிலை வெற்றிகரமாக நடத்தி வரும் இளம் தொழிலதிபர். அன்பே அவனின் அடையாளம், பொறுமையே அவனின் பலம். அன்பின் அருமை உணர்ந்தவனாக ஆதவனின் மனதில் இருக்கும் வலியை தனிமையையும் முழுமையாக புரிந்து கொண்டவன். அவனின் மாமன் மகள் அனிதாவுடன் நிச்சயதார்த்தம் முடிந்து திருமண நாளுக்காக காத்திருக்கின்றான். தனது வாழ்க்கையைப் போலவே ஆதவனின் வாழ்க்கையிலும் அவனை உயிருக்கு உயிராக நேசிக்கும் ஒரு பெண் வரவேண்டும் என்பதே மதியின் மிகப்பெரிய ஆசை. அப்போதாவது ஆதவனின் ஏக்கம் நிறைவேறும். அப்போது கிளப்பின் நுழைவாயிலில் ஆதவனின் கார் வந்து நின்றது. காரிலிருந்து இறங்கிய ஆதவனை பார்த்ததும் மதியின் முகம் மலர்ந்தது. வாடா மச்சே என்று கூறியவாறே அவனிடம் சென்று தோளில் கை போட்டு நலம் விசாரித்தான். ஆதவனும் மெல்லிய புன்னகையுடன் எப்படி இருக்க என்று கேட்டவாறே இருவரும் கிளப்பிற்குள் நடந்து சென்றனர். நண்பர்கள் இருவரும் தங்களின் அன்றாட விஷயங்கள், தொழில், பழைய நினைவுகள் என்று பேசிக்கொண்டே ட்ரிங்க்ஸ் அருந்தி கொண்டிருந்தனர். சில நிமிட அமைதிக்கு பிறகு மதி ஆதவனை பார்த்த, ஆதவா, அங்கிளும் ஆன்ட்டியும் இன்னும் வெளிநாட்டில் இருந்து வரலையா என்று மெதுவாக கேட்டான். ஆதவன் கண்ணாடி குவளையை கையில் சுழற்றியபடியே, இல்லடா, இன்னும் வரல. மதி மீண்டும், அப்புறம் அந்த சாரு அவனும் அவளோட அப்பா விக்ரமும் இன்னும் உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களா என்று கேட்டான். அதை கேட்ட ஆதவன் வெறுப்பாக ஒரு சிரிப்பு சிரித்தான். இன்னைக்கு கூட ஆஃபீஸுக்கு வந்தான். வழக்கம் போல லவ், மேரேஜ், என்கேஜ்மெண்ட் டிராமா போட்டா அலட்சியமாக கூறினான். அதை கேட்ட மதி சில நொடிகள் யோசித்துவிட்டு, அப்படின்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்றான். ஆதவன் தன் புருவத்தை உயர்த்தி அவனை பார்த்தான். நானும் அனிதாவும் எங்களோட சொந்த ஊரான சோலைவனம் போறோம். எங்க குலசாமி கோயில்ல எங்களோட கல்யாணத்துக்காக பரிகார பூஜைய 1 மாசம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்காகத்தான் நாங்க அங்க போறோம். 1 மாசமும் அங்கேயே தான் ஸ்டே பண்ண போறோம் என்று கூறினான். அவனை பார்த்து,
மெதுவாக சிரித்தான். சோலைவனம் ரொம்ப அழகான கிராமம். அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த வெளி உலகத்தை பற்றியும் இந்த கார்ப்பரேட் வாழ்க்கையை பற்றியும் பெருசா தெரியாது. நம்மள நம்மள மாதிரி எப்பவும் டென்ஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையும் அங்க கிடையாது. நமக்கு அங்க சொந்தமா வீடு இருக்கு. நாமளும் அங்க போய் 1 மாசம் தங்கிட்டு வரலாம். எந்த டென்ஷனும் இல்லாம கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்துட்டு வரலாம். என்ன சொல்ற? என்னோட சோலைவனத்துக்கு வரியா? அது மட்டுமின்றி மதி ஆதவனை பார்த்து ஒரு குறும்பு சிரிப்புடன், யாருக்கு தெரியும், உன்னோட கனவுக்கு நீ அங்க கூட இருக்கலாம். அங்க இருக்கிற பெண்களுக்கு இந்த பியூட்டி பார்லர், மேக்கப்பு, ட்ரெண்டிங்கு, ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம் எதுவுமே பெருசா தெரியாது. இந்த நகரத்து பொண்ணுங்க மாதிரி எப்பவும் தங்களை எப்படி அழகா காட்டிக்கணும், என்ன ட்ரெண்டிங்ல இருக்குன்னு அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் அந்த கிராமத்து வாழ்க்கையிலே இயல்பா இருக்கிறவங்க. அதனால நீ ஆசைப்படுற அந்த அமைதியான எளிமையான பொண்ணு சோலைவனத்திலேயும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கலாமே என்று மதி நக்கலாக கூறினான். அதை கேட்ட ஆதவன் அவனை முறைத்து பார்த்து, வாய மூடுடா என்றாலும் அவன் முகத்தில் பல நாட்களுக்கு பிறகு ஒரு சிறிய புன்னகை மலர்ந்தது. தனது சிரிப்பை அடக்கிக் கொண்டு ஆதவன் மதியை பார்த்து, அப்படின்னா ஒரு டீல் என்றான். என்ன டீல் என்று புரியாமல் கேட்டான் மதி. நான் உன் ஃப்ரெண்டுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அங்க இருக்கிற எல்லோருக்கும் என்ன உன்னோட டிரைவர்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். டீல் ஓகேவா என்று கண்களில் குறும்புடன் கேட்டான் ஆதவன். அந்த வார்த்தைகளை கேட்டதும் மதியின் முகத்தில் திடீரென்று அதிர்ச்சி பரவியது. மதி அதிர்ச்சியில் வாயடைத்து போய் நின்றான். ஆதவனின் முகத்திலோ ஒரு குறும்புத்தனமான அமைதி. டேய், என்னடா விளையாடுறியா? நீ ஏன் க்ளோஸ் ஃப்ரெண்டுடா. சென்னையில இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ற உன்னை எங்க ஊர் ஆளுங்க முன்னாடி டிரைவர்னு சொல்லணுமா? அதுவும் எங்க தாத்தாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு என்ன அடிச்சு துவைச்சுடுவாருங்கடா என்று மதி பதட்டத்துடன் கூறினான். ஆதவன் தன் கிளாஸை மேஜை மீது வைத்துவிட்டு சோபாவில் சாய்ந்து உட்கார்ந்தான். நான் விளையாடல மதி, சீரியஸா தான் சொல்றேன். நான் உங்க ஊருக்கு வரதே கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறவங்களுக்காக தான். நான் யார், ஏன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சா எல்லோரும் என்னை ஒரு முதலாளியாகத்தான் பார்ப்பாங்க. அங்கு செயற்கையான உபசரிப்பும் மரியாதையும் தான் எனக்கு வேண்டாம். மதி இன்னமும் அதிர்ச்சியிலிருந்து மீளாமல், அதுக்காக டிரைவர்னு தான் சொல்லணுமாடா என்றான். டிரைவர்னு சொன்னாதான் என்ன எல்லோரும் சுத்தி வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. எனக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடைக்கும்.